வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்படி மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்குறது என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா அண்ணோ தூங்கிட்டியா? யார் என்னை கூப்பிடுறது? நான் தாம்மா. சாரி ஆண்டி, தூக்கு கலக்கத்தில் யார் வராங்க போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. என்னங்க ஆண்டி, ஏதாவது வேலை செய்யணுமா? வேலைலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ எப்படி 2 நாள் கழிச்சு தானே ஊருக்கு போகிற. உன்னோட ஹஸ்பண்டுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு. நல்ல வேலை நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 5 மணிக்கு மார்க்கெட் கிளம்புறேன். நீ என்ன வரியா இல்லைன்னா அங்கிள் கூட நான் வெளியே போயிடுவா? நான் தூங்கல மாட்டேன் ஆண்டி, அலாரம் வச்சு படுக்கிறேன். 4 மணிக்கு எழுந்துட்டான்னு கிளம்பிடுவேன். நம்ம 2 பேரும் வெளியே போகலாம். கேஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் ஏதாவது எனக்கு வேணும்னா கூட ஷாப்பிங் பண்ணிப்பேன். சரிம்மா, நான் உன்னை 5 மணிக்கு வந்து பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது. சரி, நீங்கள் கிச்சன் வேலையெல்லாம் கவனிங்க. நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு 5 மணிக்கு டான ரெடியாக இருக்கேன். நான் ஊரில் இல்லாத சோகத்தில் மனுஷன் ரொம்ப இழைச்சி போயிருப்பார். சரி, அவருக்கு ஃபோன் போட்டு இந்த வருத்தமான செய்தியை சொல்லிவிடுவோம். ரிங்கு போகுது. ஹலோ, யார் பேசுறது? என்னங்க, நான் தாங்க பேசுகிறேன். என்னம்மா ஊருக்கு போய் 3 நாள் ஆகுது, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா? உன் ஃப்ரெண்டு லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே போனேன். ஏன் 3 நாளாக அங்கேயே தங்கிட்ட? ஆமாங்க, நான் ஏதோ ஒரு வேகத்தில் எல்லா விஷயமும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எனக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க இந்த பிரச்சனைகளெல்லாம் கேட்டு கஷ்டப்படுவாங்கன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீ இந்த விஷயத்தை பற்றி சொல்லனா உன் ஃப்ரெண்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாள். எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லு, அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆன்ட்டிக்கு அங்கே நடக்கிற எந்த பிரச்சனையுமே தெரியலங்க. அதனால் அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுமான்னு யோசனையாக வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது. 3 நாளாக நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன். பார்த்தியா, ஃப்ரெண்டை விட உனக்கு சாப்பாடு முக்கியமாக போயிடுச்சு. இந்த பிரச்சனையை சட்டுப்புட்டுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வாமா. ஏங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? பின்ன ஒத்தையாக தனியாக வீட்டில் படுத்துட்டு தூங்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா? நீ கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்ல. போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு கொடுக்கறது நான் தான் போல இருக்கு. ஆமாம்மா, நைட்டு தூங்கிறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குமா. நைட் ஆனால் நாய் அழுகுற சவுண்டு கேட்குது, வவ்வால் சுற்றுற சவுண்டு கேட்குது, தவளை கொட்டா கத்துற சவுண்டெல்லாம் கேட்குதுமா. வீடு ரொம்ப நெசத்தமாக இருக்கிறதுனால இந்த சவுண்டெல்லாம் கேட்குது. எனக்கு நைட்டில் தூங்கிறதுக்கே பயமாக இருக்குது. அப்போ நான் உங்கள் கூட இருந்தால் இந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்காதா? பின்ன நீ தூங்கும் போது கொட்ட சவுண்டு பக்கத்து தெரு வரையும் கேட்கும். அந்த சவுண்டில் நாய் சவுண்டு தவளை சவுண்டெல்லாம் எனக்கு கேட்காது. சரிண்ணே, நிம்மதியாக தூங்கிடுவேன். இப்போ பார்த்தா இருட்டில் எல்லா சவுண்டும் என்னை பயமுறுத்துதுமா. நான் என்ன வரவா வேணாமா? இன்னும் ரொம்ப நக்கலாக பேசுகிறீங்க. சும்மா கிண்டல் பண்ணம்மா. நாளைக்கு விஷயத்த சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி வா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. நீ இல்லாமல் நான் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது? ஆமாம், நான் இருந்தால் மட்டும் எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி கிழிச்சிடுவீங்க. இந்த ஒரு தடவைக்கு நீங்களே கொழக்கட்டையை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அது இல்லைன்னா ஏ2பியில் ரெடிமேட் கொழக்கட்டை விற்கிறான். அதை வாங்கி சாசத்துக்கு சாப்பிடுங்க. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு வருவேன். சரி, சீக்கிரமாக டிக்கெட் போடு, இல்லைன்னா நான் டிக்கெட் போடவா? வேண்டாம், நானே ஒரு 2 நாளில் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஊருக்கு வந்து சேர்றேன். ஓகே, பாய் பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சரி, நான் சாப்பிட போகிறேன், ஃபோனை வச்சிடுறேன். பாய் ஸ்வீட்டி. பாய் பாய். எல்லா வீட்டு வேலையும் தலையில் கட்டிட்டு இது எங்கேயோ போய் நல்லா தீனி தின்னுருக்கு பாரு, தீனி பண்டாரம். என்ன அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல தெரியுது.